வணக்கம். பச்சை நிற கத்திரிக்காய் 1/4 கிலோ எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன். பேன் சூடானதும் 3 ஸ்பூன் கடலெண்ணெய், எண்ணெய் சூடானதும் பிரியாணி இலை 2, ஒரு சிட்டிகை சோம்பு, ஒரு பட்டைத்துண்டு, சோம்பு பொரிஞ்சதும் நறுக்கின வெங்காயம் 2, பச்சை மிளகாய் 2, வெங்காயம் வதங்கினதும் தக்காளி 3 தக்காளி எடுத்துருக்கேன். உப்பு, வெங்காயம் தக்காளி இதில் உள்ள ஈரப்பதம் போய் தண்ணி வற்றி சுருண்டு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவு வதக்கணும். கத்திரிக்காய் சேர்க்கலாம். கத்திரிக்காய் எண்ணெயில் வதங்கி நல்லா சுருண்டு வரணும். சுருண்டு இருந்தால் எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது மஞ்சள் பொடி 1/4 ஸ்பூன், தனியா பொடி 1 ஸ்பூன், சிகப்பு மிளகாய் பொடி 1/2 ஸ்பூன், கொஞ்சமாக 1/4 கப் அளவு தண்ணி விட்டு கலந்து விட்டு மூடி வேக வைக்கணும். இந்த அளவு சுருண்டு வரும்போது விருப்பப்பட்ட சின்ன துண்டு வெல்லம் சேர்த்து சுருண்டு வரும்போது கரம் மசாலா, கரம் மசாலா சேர்த்து சுருண்டு வரும்போது இறக்கிடலாம். இந்த பிரியாணி இலையை எடுத்துடலாம். இஞ்சி பூண்டு விழுது சேர்க்காத பச்சை கத்திரிக்காய் தொக்கு. இதை சாதத்தோடு சாப்பிட்லாம், சப்பாத்தியோடு சாப்பிட்லாம், பிரெட் ஸ்லைஸோடு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். வெஜிடபிள் ரைஸோடு கூட சாப்பிட்லாம். கத்திரிக்காய் தொக்கு.